தமிழகம் முழுவதும் 500 மதுக்கடைகள் இன்று முதல் மூடப்படுவதற்கு பாஜக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் வரவேற்பு தெரிவித்துள்ளன. தமிழக அரசின் இந்நடவடிக்கைக்கு சமூக ஆர்வலர்களும் வரவேற்பும் பாராட்டும் தெரிவித்துள்ளனர். அவர்கள் கூறிய கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 500 மதுக்கடைகளை ஆரம்ப கட்டமாக மூடியிருப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆனால் பூரண மதுவிலக்கை நோக்கி தமிழக அரசாங்கம் மிக வேகமாக பயணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். மது பழக்கத்தில் இருப்பவர்களுக்கு அந்த பழக்கத்தை முடிகின்ற வகையிலே அதற்கான பயிற்சிகள் கொடுக்கக்கூடிய ஏற்பாடுகளை எல்லா மாவட்டங்களிலும் உடனடியாக ஆரம்பிக்கக்கூடிய முயற்சியை தமிழக அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். 500 டாஸ்மாக் கடைகளை இன்றிலிருந்து அடைத்து விடுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ள அறிவிப்பினை நான் முதலில் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். இது ஒரு நல்ல துவக்கம் என்றே சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். ஆனால் அதே நேரத்தில் இந்த அறிவிப்பு இதனால் மூடப்பட்ட கடைகள் எந்த அளவுக்கு மக்களுடைய குடிப்பழக்கத்தை குறைக்கும் என்பதனை அடுத்த மாதம் வருகின்ற விற்பனை புள்ளி விவரங்கள் வந்த பிறகுதான் தெரிய வரும். ஏனென்று சொன்னால் டாஸ்மாக் கடைகளுடைய நேரத்தை குறைத்து விடுவோம் என்று முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார்கள். ஆனால் அவ்வாறு அறிவிக்கப்பட்ட அறிவிப்பின் காரணமாக விற்பனையிலே எந்த குறைபாடும் இல்லை என்பதைத்தான் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்பது மிக நியாயமான கருத்து. முக்கியமாக டாஸ்மாக் கடைகள் எங்கே அமைய வேண்டுமோ அங்கே அமையாமல் அதற்கான விதிகளை மீறி பள்ளிக்கூடங்கள், கோவில்கள் இருக்கும் இடங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. அந்த கடைகள் இந்த பட்டியலில் வருகின்றனவா என்று தெரியவில்லை. கடையை மூட வேண்டும் என்பதே விற்பனையை குறைக்க வேண்டும் என்பதற்காக இந்த அரசாங்கம் டாஸ்மாக் விற்பனையை குறைப்பதற்கான முயற்சிகளிலே ஈடுபட்டால்தான் இது முழு வெற்றி பெறும். ஆனால் மாதந்தோறும் டாஸ்மாக் நிர்வாகிகள், அதிகாரிகள் கூடி விற்பனையை எப்படி அதிகரிப்பது என்று ஆலோசித்து செயல்படும் பொழுது கடைகளை மூடுவதன் மூலம் எந்த பலனும் இருக்காது. விற்பனையை குறைப்பது எப்படி என்று இவர்கள் என்றைக்கு சிந்திக்க தொடங்குகிறார்களோ அன்றைக்கு தான் அது ஒரு நல்ல திட்டமாக அமையும் என்பது எங்கள் கருத்து. பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பு 500 கடைகள் மூடுவது மட்டுமல்ல, ஒரு காலக்கெடுவுக்குள் படிப்படியாக மிக மிக விரைவிலே தமிழகத்திலே மதுக்கடைகள் அனைத்தும் மூடப்பட வேண்டும் என்பதுதான் மக்கள் எதிர்பார்ப்பு. அதற்கு ஏற்றவாறு கால அட்டவணையை தமிழக அரசு கொடுக்க வேண்டும். இந்த கடைகள் மூடப்படுவதை வரவேற்கிறோம். ஆனால் 6800க்கும் மேற்பட்ட கடைகள் தமிழகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிற நிலையில் 500 கடைகள் என்பது கணக்கில் கொள்ள இயலாத ஒரு எண்ணிக்கை. 2 ஆண்டு காலத்திற்குள்ளாக அல்லது 3 ஆண்டு காலத்திற்குள்ளாக தமிழகம் முழுவதும் அத்தனை கடைகளையும் மூடுவோம், முழு மதுவிலக்கு நடைமுறைக்கு கொண்டு வருவோம் என்கிற அறிவிப்பை ஒரு வெள்ளை அறிக்கையாக தமிழக அரசு வெளியிட வேண்டும் என்பது விடுதலை சிறுத்தைகளின் வேண்டுகோள். மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவதில் உண்மையான ஈடுபாடு இருக்குமேயானால் விற்பனை நேரத்தை மாலை 6 மணியிலிருந்து 10 மணி வரையில் தடை செய்ய வேண்டும். 500 டாஸ்மாக் கடைகளை மூடியிருப்பதும் நேரத்தை குறைத்திருப்பதும் நிச்சயம் வரவேற்க வேண்டிய விஷயம். அதை நான் பாராட்டுகிறேன். அதே நேரத்தில் இது போதாது. இந்த 500 கடைகள் மூடப்பட்ட பிறகு 1 மாதம் கழித்து இதன் விளைவாக மொத்த விற்பனையில் எவ்வளவு விற்பனை குறைந்திருக்கிறது என்பதை பற்றிய புள்ளி விவரங்களை அரசு வெளியிட வேண்டும். தமிழகம் முழுவதும் 500 மதுக்கடைகள் இன்று முதல் மூடப்படுவதற்கு வரவேற்பு தெரிவித்துள்ள பொதுமக்கள் சில கோரிக்கைகளையும் முன்வைத்துள்ளனர். பல போராட்டங்கள் நடத்தினுடைய விளைவுதான் அந்த கடை மூடப்பட்டிருக்குது. அப்ப அதை வரவேற்கிறோம். அது இன்னைக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் 29 கடைகள் மூடதா சொல்றாங்க. அந்த 29 கடைன்றது ஒரு கண் துடைப்பு தான். பெரிய கடல்ல ஒரு பெருங்காயத்தை கரைச்சி விட்ட கதை தான். அப்போ ஒட்டுமொத்தமா அனைத்து கடைகளும் மூடதான் தீர்வு. இதுதான் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியும். தினசரி குடித்துவிட்டு கும்மாளம் விட்டு சீரழிகிறவர்களாக இன்றைக்கு திருச்சியினுடைய பகுதியில் வரக்கூடிய இளைஞர்கள் இருக்கிறார்கள். ஆகவே இந்த அரசாங்கம் உடனடியாக 12 மணிக்கு திறப்பது என்பதை மாலை 6 மணிக்கு திறப்பதற்கான ஒரு முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். அதன் பிறகு படிப்படியாக மூடுவது என்கிற நடவடிக்கையை மேற்கொண்டால்தான் இந்த நடவடிக்கை என்பது திருப்திகரமாக இருக்கும்.
டாஸ்மாக் பணியாளர்களுக்கு மாற்று வேலை வழங்க ஏற்பாடு செய்த பிறகே மற்ற டாஸ்மாக் மதுக்கடைகளை மூட வேண்டும் என தமிழ்நாடு டாஸ்மாக் ஊழியர் சம்மேளனம் கோரிக்கை விடுத்துள்ளது. தெளிவான ஒரு முடிவே டாஸ்மாக் நிர்வாகத்திடையும் அரசிடமும் இல்ல. எந்தெந்த கடைகளை மூட போறாங்க, எப்படிப்பட்ட கடைகளை மூட போறாங்கன்றது தெளிவில்ல. அந்த கடைகளில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுக்கு மாற்று ஏற்பாடு, மாற்று வேலையை எதுவும் இன்னைக்கு வரைக்கும் எதுவும் உத்தரவாதப்படுத்தல. இவங்க அரசாங்கம் படிப்படியா மூடுவதை தவிர்த்து உடனடியாக மொத்தமான கடைகளையே மூடிட்டு இந்த டாஸ்மாக் ஊழியர்களுக்கு அரசு வேலை, ஏன்னா 13 வருஷமா டாஸ்மாக நம்பியே வேலை பார்த்துட்டாங்க. அதனால அவங்களுக்கு அரசு 13 ஆண்டு வேலை செய்தவங்களுக்கு மாற்று அரசு வேலையை உத்தரவாதப்படுத்தி முழுமையாக மூடனா கூட நாங்க டாஸ்மாக் ஊழியர் சங்கத்தின் சார்பாக வரவேற்கிறோம். டாஸ்மாக் பார் மூடப்படுவதால் ஏற்படும் நஷ்டத்தை தமிழக அரசு இழப்பீடாக வழங்க வேண்டும் என தமிழக அரசிற்கு மதுபான பார் உரிமையாளர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. எங்களுக்கு தலையாய பிரச்சனையா இருப்பது, உடனடியாக கடையை மூட சொல்லி உத்தரவு வந்ததால் நாங்கள் கட்டிட உரிமையாளர்களிடம் கொடுத்த லீஸுக்கு எடுத்த பணத்தொகை திரும்பி வராத நிலையில் உள்ளது. அதை கொடுக்க ஏற்பாடு செய்ய வேண்டும். நாங்கள் முதலீடு செய்துள்ள பணம் ஒன்றுமே இல்லாமல் போய்விடுகிறது. அதற்கு அரசு இழப்பீடு எங்களுக்கு தந்தால் எங்களுடைய தொழிலாளர்கள், முதலாளிகள் நிம்மதி அடைவார்கள். வேறு தொழிலுக்கு செல்வதற்கு எங்களுக்கு வாய்ப்பாக இருக்கும்.